நம்ம இன்னைக்கு பார்க்க போற கேப்சூல் ட்ரைனிங் ப்ராடக்ட் ஃபோர் லைஃபோட பெலிவி பத்தி தான். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள்ன்றது அவங்களோட ஹார்மோன்ஸ் எப்படி கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத இண்டிகேட் பண்ணக்கூடியது. ஸோ பாடியில எவ்வளோக்கு எவ்வளோ பேலன்ஸ்டு ஹார்மோன்ஸ் இருக்கோ அவங்க ரொம்ப ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் அவ்வளோவா மூட் ஸ்விங்ஸ் மென்டல் இரிட்டேஷன்ஸ் வராமல் இருப்பாங்க. அப்போ ஹார்மோன்ஸ்க்கு வந்து இதில் மேஜர் ரோல் உண்டு. ஓகே, ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எதுலலாம் இது இன்வால்வ் ஆகக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, ரெஸ்பிரேஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, டைஜஷனை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு, ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம்ஸ் இல்லை ரீப்ரொடக்டிவ் ரிலேட்டட் மெட்டபாலிக் ரோலை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு, நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட ஃபங்க்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஓவரால் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்குமே நமக்கு இது மேண்டேட்டரி. அப்போ ஃபோர் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட பெலிவி என்ன சப்போர்ட் பண்ணுது, எப்படிலாம் இது இன்னும் நமக்கு ஓவரால் வந்து ஹெல்ப் பண்ணும்னா, நம்மளோட எண்டோகிரைன் சிஸ்டம்னாலே எதெல்லாம் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த கிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டோகிரைன் கிளான்ஸ்னு சொல்லுவோம். பிட்யூட்ரி கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, அதே மாதிரி பேன்க்ரியாஸ், அட்ரினல் கிளாண்டு, ஓவரிஸ், டெஸ்டிஸ், இது எல்லாமே வந்து எண்டோகிரைன் சிஸ்டம்க்கு கீழே வரக்கூடியது. பட் இதில் ஸ்பெசிஃபிக்காக உமனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தே கேன் ஆல்ரெடி உமன்ஸ் எப்பவுமே வந்து ப்ரோட்டீன் பர்சன்டேஜ் வந்து கம்மி. தே கேன் ஈஸிலி ஃபேஸ் எண்டோகிரைன் டிஸ்டர்பன்ஸ். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உமனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மூட் ஸ்விங்ஸ்ன்றது ரொம்ப காமன். அது மேபி ஈஸ்ட்ரோஜன் அது சடனாக பூஸ்ட் ஆகும், சடனாக ட்ராப் ஆகும், இதனால நடக்கலாம். ஸோ எண்டோகிரைன் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து நமக்கு நீடட். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலோட டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும், ஆன்டிஆக்சிடென்ட் ரோல்ஸ் வந்து அதிகமாக்குறதுக்கும், செல்லுலர் growth வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜென்ரலாக சொல்லணும்னா இது வந்து இதுவுமே ஒரு டார்கெட்டட் ப்ராடக்ட்னு தான் சொல்லலாம். பிகாஸ் இது ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஓவரால் அவங்களோட பாடியோட எண்டோகிரைன் சிஸ்டத்தை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் தான் இது சப்போர்ட் பண்ணும். இதுல ஆட் பண்ணியிருக்க மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படி பார்த்தோம்னா சத்வாரின்னு சொல்லக்கூடியது. இது ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் சொல்லலாம். பட் யூட்ரஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து இன்னும் வந்து மோர் பேலன்ஸ்ட் ஆக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்டிஆக்சிடென்ட்டா ரோல் பண்றதுனால தேவையில்லாம நடக்கிற ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடக்ஷன் அதை கம்ப்ளீட் கண்ட்ரோல் பண்றது. இல்ல அந்த இடம் வந்து இன்ஃப்ளேம் ஆகுதுன்னா அதை கண்ட்ரோல்குள்ளார கொண்டு வருது. இன்னொன்று அதை ரெக்கவரி பண்றது. அது மட்டும் இல்லாம இம்யூன் சிஸ்டத்துக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதனால தான் சத்வாரி வந்து யூஸ் பண்ணுது. பட் இது நம்மளோட இந்தியன் மெடிசன்ஸ்ல வந்து நிறைய இதுல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இத இந்தியால கிடைக்கும், ஹிமாலயன் பெல்ட்ஸ்ல, அதே மாதிரி நார்த்தன் ஆஸ்திரேலியால இது அதிகமா கிடைக்கக்கூடியது. ஆயுர்வேதால வந்து இது நிறைய இதுல மெடிசின்ஸாவும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்கிரியன்ட் குட்ஸுன்னு சொல்லக்கூடியது, இதுவுமே ஒரு வகையான ரூட் தான். இது வந்து ஏஷியால அதிகமாக கிடைக்கும். அதுலேயுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இது வந்து உமனோட ப்ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்குன்னே சொல்லிட்டு நிறைய இதில் மெடிசின்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்போது நார்மல் ஒரு கிராம்ப்பு, இல்லை மூட் ஸ்விங்ஸ், இல்லைன்னா மசில் ட்விச்சிங் அந்த மாதிரி இருக்கு, சிவியர் யூட்ரஸோட டைட்னிங் இருக்கு, இல்லை யூட்ரஸ் லேயர் அவ்வளோவா டியர் ஆக மாட்டேங்குதுன்னா அது எல்லாத்துக்குமே இது வந்து மெடிசின்ஸ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இட் வில் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் த ஆர்கன்ஸ். பட் மெயின் திங் நம்மளோட வெயிட் வந்து நார்மல் ரேஷியோக்குள்ள வச்சு ஹெல்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்குமே சப்போர்ட் பண்ணும். அப்போ ஓவரால் பெனிஃபிட் கைனகாலஜிக்கல் சப்போர்ட் பண்ணும், பிரெஸ்டோட டெவலப்மெண்ட் அண்ட் பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட், டிஷ்யூ சோர்னஸ் ஆகாம பார்த்துக்கும், ஈஸ்ட்ரோஜன் ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணும், ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும், இம்யூன் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணும், ஓவரால் நம்ம பாடியில் நடக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணி நார்மல் ரேஞ்சுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் போன் ஹெல்த்தையுமே இது நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், அதுக்குமே இது சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா ஃபிளாக்ஸீடுன்னு சொல்லக்கூடியது, ஃபிளாக்ஸீடோட எக்ஸ்ட்ராக்ட். ஜென்ரலாக ஃபிளாக்ஸீட் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பு, ஏஷியா, மெடிடேரியன் கண்ட்ரீஸ்ல தான் அதிகமாக கிடைக்கக்கூடியது. இது ஜென்ரலாகவே நம்மளோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், உணவு குழாயில் இருக்கக்கூடிய செரிமான மண்டலம், அதாவது செரிமான மண்டலம் சொல்லக்கூடியதுல ப்ராப்பர் டைஜஷனும் அப்சார்ப்ஷனும் நடக்கிறதுக்கு நீடு. அது மட்டும் இல்லாமல் கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கு, ஹார்ட்டோட வெசல் ஹெல்த்துக்குமே இம்பார்ட்டன்ட். ரீப்ரொடக்டிவ் ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைவ்லி ஒரு ஒரு இனம் இருந்ததுக்கான மெயினான அறிகுறின்றது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது. அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நின்னுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஒரு ஜெனரேஷன் இருந்ததுனே தெரியாம போயிடும். அது அனிமலா இருந்தாலும் சரி, ஹியூமன் பீங்கும் சரி. ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ரெகுலேட் பண்றதுக்குமே ஃபிளாக்ஸீட் எக்ஸ்ட்ராக்ட் மேண்டேட்ரி. அண்ட் ஓவரால் பிரெஸ்டோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுவுமே ஆன்டிஆக்சிடன்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரோல் பண்ணும். ஸோ மெயினாக ஈஸ்ட்ரோஜனை நார்மலைஸ் பண்ணுறதுக்கும் பிரெஸ்ட்டை வந்து ஹெல்த்தை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்குமே
இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இன்கிரிடியன்ட் கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடியது. கிரேப் சீடுன்னு சொல்லும்போது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட சயின்டிஃபிக் டேம் வந்து விட்டிஸ் வினிஃபெரான்னு சொல்லுவாங்க. இது வந்து யூரோப் அண்ட் ஏஷியாஸில் தான் அதிகமாக கிடைக்கும். இதில் இருந்து எடுக்கப்படுற எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் வந்து இந்த பீரியட்ஸ் டைம் வருதோ இல்லை பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் சொல்கிற கண்டிஷன்ஸ், அப்போல்லாம் பிரெஸ்ட் ஒரு மாதிரி சோர் ஆகி டெண்டராக இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும். சிலருக்குலாம் அந்த நிப்பிள் பார்ட் மட்டும் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து அதை வந்து ஹெல்த்தியர் செல்ஸாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இன்ஜுரிஸ் இன்ஃப்ளமேஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்குமே இது நமக்கு நீடட். அது மட்டும் இல்லாமல் பிளட் குளுக்கோஸ் லெவலையும் நார்மலுக்குள்ளார வச்சுக்கும், கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தையுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஓவரால் சொல்லணும்னா ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறது. இன்னொன்று கிரேப் சீட் வந்து இட் இஸ் எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சியை விட 50 டைம்ஸ் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடியது. கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கிரீன் டீ வந்து ஜென்ரலாக இதில் இஜிசிஜின்ற கெமிக்கல் இருக்கு. இது ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் ரோல் பண்ணும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாகவும் ரோல் பண்ணும். இதுவுமே போனுக்கு பிரெஸ்ட் டிஷ்யூஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, வெயிட்டை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டொமக் அப்செட்லாம் தான் வந்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு நீடட். ஸோ ஓவரால் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னா நேச்சுரல் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுவுமே மோஸ்ட் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஹெல்ப் ஃபார் ஹார்மோனல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்குமே இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் க்ளவ் பட் ஆயில்னு சொல்கிறது, அதில் இது வந்து நேச்சராகவே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டி பெயின் கில்லர்னு கூட நம்ம இதை சொல்லலாம். நிறைய இதில் வந்து இது மெடிசனாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்டிசெப்டிக், அனால்ஜெசிக், அனஸ்தட்டிக்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய பேர் உண்டு. ஜென்ரலாக இது வந்து இன்னொரு வகையில் என்னென்னா இட்ஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். பாக்டீரியா growth வந்து நடக்க விடாது, வைரஸ் growth நடக்க விடாது, ஈஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண விடாது. அதனால இதை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல்னுமே இது நம்ம சொல்லலாம். இன்னொன்று இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு கூட சொல்லலாம். பிளட் சர்க்குலேஷனையுமே இது அதிகமாக்கும். ஸோ இது வந்து க்ளவ் பட் ஆயிலில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் ஃபோர் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் நம்ம வந்து இதில் அடிஷ்னலாக இருக்குது ட்ரை ஃபேக்டர் ஃபார்முலாவோட பிளண்ட் இருக்கும். ஸோ இது நானோ ஃபேக்டர், ஓவோ ஃபேக்டர் அண்ட் அல்ட்ரா ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய 3 சப்ஸ்டன்ஸுமே இதில் ஆட் பண்ணியிருக்குது. இது நம்ம இம்யூன் செல்ஸ்க்கு வந்து எஜுகேட் பண்ணும், எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும், எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும், அதை வந்து நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் வரும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணணுன்ற எல்லா நாலேஜுமே இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ ஃபோர் லைஃபோட ஒன் ஆஃப் த டார்கெட்டட் ப்ராடக்ட் தான் வந்து பெல்லிவின்னு சொல்கிறது. ஒரு நாளைக்கு மினிமம் 2 கேப்சூல்ஸ் எடுத்துக்கிறது அட்வைசபிள் வித் 240 ml வாட்டரோட சேர்த்து எடுத்துக்கும் போது சர்க்குலேஷன் ரேஷியோமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஃபோர் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பெல்லிவி அப்படின்னு சொல்லும்போது ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹார்மோனல் சேஞ்சஸ்ன்றது இட் மே ஹேப்பன் பிகாஸ் அவங்க மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்போ ஒரு டைம் ஒரு கைண்ட் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்ச் இருக்கும், ஓவுலேஷன் அப்போ ஒரு மாதிரி இருக்கும், சைக்கிளுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஒரு கைண்ட் ஆஃப் மூட் ஆக்டிவிட்டி இருக்கும், சைக்கிள் அந்த ஸ்டார்ட் ஆனால் அகைன் அந்த பேக் டு நார்மல் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ஹெல்த்தி யூட்ரஸ், பிரெஸ்ட் அண்ட் போனுக்கு, பிரெயின் செல்ஸ்க்கு இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்குமே பெல்லிவி நமக்கு சப்போர்ட் பண்ணும். இதுதான் ஃபோர் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட பெல்லிவிக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்.